ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லானோஸ்டீராலோட ஸ்ட்ரக்சரல் எலிசரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி யூனிட் 3ல் வரக்கூடிய டாப்பிக்கு. ஸோ டர்பினாய்ட்ஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் டர்பினாய்ட்ஸில் லானோஸ்டீரால் இருக்கும். சரியா? ஸோ ஆல்ரெடி நான் என் சேனலில் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோட பிளேலிஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டு வரேன். எல்லா வீடியோவுமே பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணிட்டு வரேன், அப்லோட் பண்ணி. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா வீடியோஸ் பாருங்கள். ஸோ எதனால் அப்படின்னா நான் வந்து லானோஸ்டீரால்னால் இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் இது வந்து இதில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு டபுள் பாண்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அதோட ஸ்ட்ரக்சரல் எலிசரேஷன் ஒவ்வொன்று டபுள் பாண்டும் ஒரு ஓஹெச் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணி ஃபைன் பண்ணாங்க, டபுள் பாண்ட் ஏன் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆங்குலர் மெத்தில் குரூப் ஏன் இருக்குது, சப்ஸ்டிடியூவன்ட் ஏன் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் எலிசரேஷனுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என் சேனலில். சரியா? ஸோ அதனால தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்ட்டாக பிரித்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கண்டென்ட்ஸுமே கவர் ஆகிடுச்சு. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை ஒரு சர்க்கிள் மாதிரி. ஸோ அந்த சர்க்கிளை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த விதத்தில் தான் நான் எல்லா பார்ட்ஸும் எல்லா டாபிக்ஸ் கண்டென்ட்ஸையுமே கவர் பண்ணி இந்த வீடியோவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ டாபிக் பை டாபிக் இப்போது கொலஸ்ட்ராலுக்கு 6 வீடியோஸ் இருக்குது டோட்டலாக, அண்ட் ஸ்குவாலினுக்கு 3 வீடியோஸ் இருக்குது, அண்ட் தென் ஜிஞ்சிபிரனுக்கு 3 வீடியோஸ். ஸோ லானோஸ்டீரால் இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டாபிக் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மார்க்கை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம லானோஸ்டீரால் பார்க்கலாம். ஸோ லானோஸ்டீரால் அப்படிங்கிறது வந்து டர்பினாய்ட்ஸில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லானோஸ்டீராலோட ஸ்ட்ரக்சர் இது தான். ஓகே? ஸோ லானோஸ்டீராலோட ஸ்ட்ரக்சர் இதுதான் பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது? நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கா? ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஸ்டீராய்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இந்த காம்பவுண்டோடது பார்த்தோம் அப்படின்னாலும் ஸ்டீராய்ட்ஸுக்கு எப்படி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து டர்பினாய்டு. ஓகே? ஸோ இது வந்து ட்ரைடர்பினாய்டு. இதில் வந்து கார்பன் 30 இருக்குது. ஸோ 6 ஐசோப்ரேன் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ட்ரைடர்பினாய்டு. ஸோ ஐசோப்ரேன் யூனிட் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்க. சரியா? அண்ட் தென் இதில் 4 ரிங்ஸ் இருக்கிறதுனால இது வந்து டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ அந்த லானோஸ்டீரால் அப்படிங்கிறது க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஸ்டீராய்ட்ஸ் இன் போத் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகே? ஸோ அண்ட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். இது எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா ஊல்ஸ் ஃபேட்டில் டைஹைட்ரோ லானோஸ்டீரால், தட் இஸ் லானோஸ்டீனால் கூட சேர்ந்து இந்த லானோஸ்டீரால் வந்து அப்டைன் ஆகும். இது என்ன லானோஸ்டீனால் அப்படின்னா இந்த லானோஸ்டீராலில் டோட்டலாக 2 டபுள் பாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த 2 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதில் இந்த டபுள் பாண்ட் வந்து ரிமூவ் ஆயிருந்தது. இந்த டபுள் பாண்ட் இருக்க இடத்துல ரிடக்ஷன் நடந்து இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகிடுச்சுன்னா இந்த டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆன ஸ்ட்ரக்சர் தான் லானோஸ்டீனால் அப்படிங்கிறது. ஸோ லானோஸ்டீரால்னால் 2 டபுள் பாண்ட் இருக்கிறது, லானோஸ்டீரால்னால் ஒரு டபுள் பாண்ட் ரிடக்ஷன் ஆகிருக்கிறது. ஓகே? ஸோ இந்த லானோஸ்டீனாலோட இன்னொரு நேம் தான் வந்து நமக்கு டைஹைட்ரோ லானோஸ்டீனால். டைஹைட்ரோனா 2 இடத்துல ஹைட்ரஜன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே? ஸோ டைஹைட்ரோ லானோஸ்டீனால், தட் இஸ் லானோஸ்டீனால் கூட சேர்ந்து இந்த லானோஸ்டீரால் வந்து ஊல்ஸ் ஃபேட்டில் வந்து அக்கர் ஆகும். அது இல்லாமல் வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்டில் வந்து இந்த லானோஸ்டீரால் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதை ஐசோலேட் பண்ணியும் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த லானோஸ்டீராலோட என்ன ஃபார்மேஷன் பண்ணோம் அப்படின்னா பென்டாசைக்ளிக் ட்ரைடர்பின் கூட சேர்ந்து லாட்டெக்ஸ், ரப்பர் லாட்டெக்ஸை வந்து இது ஃபார்ம் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இந்த லானோஸ்டீரால்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் லானோஸ்டீரால் பார்த்தினா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C30H50O. இதில் வந்து ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கார்பன் 30 கார்பன்ஸ் இருக்கும், ஹைட்ரஜன் 50 ஹைட்ரஜன்ஸ், அண்ட் தென் ஆக்சிஜன் வந்து 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஒரு ஆக்சிஜனும் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு தெரியாது. ஸோ இனிதான் எலிசரேட் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்சது ஒன்று, இப்போ எலமெண்டல் அனாலிசிஸும் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷனும் பண்ணி அதோட மாலிகுலர் ஃபார்முலாவை ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து டபுள் பாண்ட் பார்க்க போகிறோம்.
ஸோ டபுள் பாண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 டபுள் பாண்ட் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நமக்கு ஸ்ட்ரக்சரை வச்சு தெரியுது. ஆனால் நம்ம ரிடக்ஷன் எப்படி டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு ஃபைன் பண்ணுவோம்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணி தானே ஃபைன் பண்ணுவோம். தட் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பண்ணுவோம். ஸோ தட் எத்தனை மோல் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அதை கன்சியூம் பண்ணிக்குதோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனை கன்சியூம் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே ஒரு டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் ஒரு டபுள் பாண்ட் இருக்க இடத்துல நமக்கு 2 ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு டபுள் பாண்ட் ரிமூவ் ஆயிடும். சரியா? ஸோ ஒரு டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனை கன்சியூவ் பண்ணும். 2 டபுள் பாண்ட்னா 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணி தான் நம்ம டபுள் பாண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம ஹைட்ரஜன்ஸால் ரிடக்ஷன் பண்ணுறப்போ நமக்கு ஒரே ஒரு H2 மாலிகுல் மட்டும்தான் வந்து கன்சியூம் ஆகுது. ஸோ தட் இங்கே வந்து நம்ம ஒரு டபுள் பாண்ட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இங்கே 2 டபுள் பாண்ட் இருக்குது, இன்னொரு டபுள் பாண்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆனால் அது வந்து இனர்ட்டாக இருக்குது. ரிடக்ஷன் ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகாமல் அது வந்து இனர்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஸோ தட் அது வந்து ரியாக்ட் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்க மாதிரி தான் நம்ம நினச்சிருக்கோம் இது வரைக்கும். சரியா? ஸோ இன்னொரு டபுள் பாண்ட் இருக்குது, ஆனால் அது வந்து இனர்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கு அதர் வந்து இனர்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லானோஸ்டிரால் எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஸோ ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணுறோம். அப்போ நமக்கு 2 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று அசிட்டோன் ப்ராடக்ட்டும் இன்னொன்று ஆல்டிஹைட் ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ஸோ அசிட்டோன் தனியாக ஆல்டிஹைட் தனியாக ஃபார்மேஷன் ஆகிறது கிடையாது. நமக்கு எப்படி அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்ம கேரி அவுட் பண்ணுறப்ப நமக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்டில் இன்னொன்று வந்து அசிட்டோனும் ஆல்டிஹைடும் கிடைக்கிது தனியாக. சரியா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அதாவது லானோஸ்டிரால் ஆக்சிடேஷன் பண்ணால் இந்த 2 அசிட்டோனும் ஆல்டிஹைடு மட்டும்தான் கிடைக்குமான்னு இல்லை, கூட ஒரு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதில் நமக்கு இங்கே மெயினாக நம்ம எதை பார்க்குறோன்னா அசிட்டோனும் ஆல்டிஹைடும் கிடைக்கும். ஸோ இது 2 ஃபார்மேஷனை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ ஆக்சிடேஷன் கேரி அவுட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது? CH3 C டபுள் பாண்டோ CH3 அசிட்டோனோ அண்ட் தென் ஆல்டிஹைடோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த லானோஸ்டீரால் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு குரூப் ப்ரெசென்ட் ஆகிக்கிறதவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். என்ன குரூப் அப்படின்னா CH டபுள் பாண்ட் கார்பன் CH3. ஸோ இந்த குரூப் வந்து இந்த லானோஸ்டீராலில் ப்ரெசண்ட்டாக இருக்கனால தான் நம்ம இதை ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ நமக்கு இந்த 2 ப்ராடக்ட் அப்டைன் ஆகுதுன்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ இந்த பாண்ட் க்ளீவ் ஆகி இங்கே ஒரு ஆக்சிஜனும் போய் ஆட் ஆகுது. ஸோ தட் நமக்கு ஆல்டிஹைடு அண்ட் அசிட்டோன் வந்து கிடைக்கிது. ஸோ ஒரே கார்பனில் 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, இந்த அசிட்டோனும் ஆல்டிஹைடும் கிடைக்கிது. ஸோ இந்த குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதாவது சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH3 ட்வைஸ் இந்த குரூப் இருக்கனால தான் நமக்கு இந்த 2 ப்ராடக்ட் கிடைக்குது. அப்படிங்கிறனால நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா லானோஸ்டீராலில் இந்த குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் இஸ் சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH3 ட்வைஸ் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை மக்கப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை டஃப்னு சொல்கிறவங்க எல்லாமே அது என்னங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கவே கூடாது. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணியே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லானோஸ்டீரால் எடுத்து ஆல்கஹாலுக்குள்ள ஃபங்க்ஷனல் குரூப் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டரிஃபிகேஷன் அண்ட் தென் சோடியம் அல்காக்சைட் சோடியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பென்சீனில் சோடியம் அல்காக்சைட் ஃபார்மேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆல்கஹாலுக்கான நார்மலான ஃபங்க்ஷனல் குரூப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த லானோஸ்டீராலுக்கு கேரி அவுட் பண்ணால் இது எல்லாத்தையுமே இதை ஆன்சர் பண்ணுது. ஸோ அதுலேருந்து என்ன சொல்லலாம், நம்ம லெபார்ட்ரியில் கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து ஆல்கஹாலா ஆசிடா எஸ்டராங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் டெஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது அந்த காம்பவுண்ட் தான் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த லானோஸ்டீரால் ஆல்கஹாலுக்கானதெல்லாம் ஆன்சர் பண்ணுறனால இதில் OH ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ OH ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கும்போது OHனா ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு லானோஸ்டீரால் டோட்டலாகவே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த ஆக்சிஜனும் ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரியா?
ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம லானோஸ்டீரால் எடுத்து ரிடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ரிடக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, லானோஸ்டீனால் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டைஹைட்ரோ லானோஸ்டீரால், அதுதான் வந்து லானோஸ்டீனால் அப்படின்னு. ஸோ ஒரு டபுள் பாண்ட் மட்டும் ரிடக்ஷன் ஆகிருக்கணும், இன்னொன்று இன்னர்ட்டாக இருக்குது. இதில் 2 டபுள் பாண்ட் இருக்கும், அதில் ஒரு டபுள் பாண்ட் ஆக்டிவாக இருக்கும், இன்னொரு டபுள் பாண்ட் இன்னர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவாக இருக்க டபுள் பாண்டில் தான் இந்த 2 ஹைட்ரஜன், தட் இஸ் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகி நமக்கு லானோஸ்டீனாலை வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்டீரால் ஸ்டீனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? ஸோ ஒரு டபுள் பாண்ட் ரிடக்ஷன் ஆனது தான் வந்து லானோஸ்டீனால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா C30H50O இருக்கும், இதில் C30H52 ஆக்சிஜன். ஸோ 2 ஹைட்ரஜன்ஸ் ஆட் ஆயிருக்கு அந்த ஒரு டபுள் பாண்டில், சரியா? இந்த லானோஸ்டீனால நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, லானோஸ்டீனோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ கீட்டோன். ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா C30H50O, தட் இஸ் ஆல்கஹாலோட ஃபங்க்ஷன் குரூப். லானோஸ்டீராலோட ஃபங்க்ஷன் குரூப் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது லானோஸ்டீனோன். ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்று கன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நான் கொலஸ்ட்ராலோட வீடியோலேயே சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ ப்ரைமரி அமீனோ ஆக்சிடேஷன் பண்ணோன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், அண்ட் தென் ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணோன்னா கீட்டோன் கிடைக்கணும். ஸோ அதன்படியாக இங்கே நமக்கு கீட்டோன் ஃபார்மேஷன் ஆகுது, ஆல்கஹால்லேருந்து கீட்டோன் ஃபார்மேஷன் ஆகுது. அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம லானோஸ்டீரால OH ஃபங்க்ஷன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ லானோஸ்டீராலையும் OH ஃபங்க்ஷன் குரூப் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஏன்னா நமக்கு இங்கே ரிடக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் குரூப் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஆல்கஹால் இருக்கிறது தான். ஸோ அதை ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப கீட்டோன் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த லானோஸ்டீனாலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க OH ஃபங்க்ஷன் குரூப் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா செகண்டரியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி CHOH ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரியா? ஸோ செகண்டரியாக இருக்கனால தான் நமக்கு இங்கே கீட்டோன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு, சரியா? ஸோ இந்த ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப் செகண்டரி கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்குங்கிறத நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் இருக்கும் லானோஸ்டீனாலில். லானோஸ்டீனாலில் செகண்டரியாக இருந்துச்சுன்னா லானோஸ்டீரால்லையும் செகண்டரி OH-ஆக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம், இட் இண்டிகேட்ஸ் தட் லானோஸ்டீனால் அண்ட் லானோஸ்டீரால் போத்லேயுமே செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம், ஆல்கஹாலும் செகண்டரி ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா IR ஸ்டடீஸ் எடுத்து பார்க்குறாங்க. இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ நமக்கு இந்த லானோஸ்டீனானோட ஸ்ட்ரக்சர் வந்து சைக்ளோஹெக்சனோன்லேருந்து லானோஸ்டீனோன் வந்து ஃபார்மேஷன் பண்ணுற டெஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே ஃபார்ம் ஆன லானோஸ்டீனோனுக்கான ரீடிங்ஸ், வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ரீடிங்ஸும் இந்த லானோஸ்டீனோனோடதும் சிமிலராக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த லானோஸ்டீனோனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க கீட்டோன் குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த 6 மெம்பர்டு ரிங்கில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா, ஏன்னா சைக்ளோஹெக்சனோன்லேருந்து டிரைவ் ஆகி வந்தது. ஸோ 6 மெம்பர்டு ரிங்கில் அந்த கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா இந்த லானோஸ்டீனோனில். அப்போ இந்த லானோஸ்டீனோன்லேயும் வந்து ஒரே மாதிரி வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறனால, ஒரே மாதிரி பீக் கிடைக்கிறனால இந்த லானோஸ்டீனோன்லேயுமே வந்து அந்த கீட்டோன் குரூப்பு 6 மெம்பர்டு ரிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போது 6 மெம்பர்டு ரிங்கில் கீட்டோன் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த கீட்டோன் எங்கேருந்து வந்தது, செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப்லேருந்து தான். CHOHலேருந்து 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப ரிமூவ் ஆகி தான் நமக்கு வந்து C++ கன்வெர்ட் ஆச்சு, இந்த செகண்டரி ஆல்கஹால் தான், சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இது வந்து நமக்கு 6 மெம்பர்டு ரிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது இதுவும் வந்து 6 மெம்பர்டு ரிங்கில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன சொல்லலாம், CHOH குரூப்பும் வந்து 6 மெம்பர்டு ரிங்கில் தான் இந்த ஸ்டீராலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த 6 பாயிண்ட் ஞாபகம் வச்சிட்டிங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லானோஸ்டீனோன் இருக்கு இல்லையா கீட்டோன், தட் இஸ் லானோஸ்டீனால் ஆக்சிடேஷன் பண்ணி வந்த கீட்டோன், அதை எடுத்து நம்ம பென்சால்டிஹைட் கூட ட்ரீட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மோனோபென்சைலிடின் டெரிவேட்டிவ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டெரிவேட்டிவ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அந்த கீட்டோன் குரூப், அந்த குரூப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆக்டிவ் மெத்திலீன் குரூப், தட் இஸ் இந்த மாதிரி CH2C++. ஸோ இப்படி இருக்கிறது ஆக்டிவ் மெத்திலீன் குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த மோனோபென்சைலிடின் டெரிவேட்டிவை ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே ஃபார்மேஷன் ஆகிறனால இந்த லானோஸ்டீனோனில் வந்து ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம்,
சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் மூலயமா. ஸோ இதை எப்படி ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவை பார்க்கலாமா? ஸோ லானோஸ்டீராலில் செகண்டரி ஃபங்க்ஷன் குரூப் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ CHOH எழுதுகிறோம். ஸோ இந்த லானோஸ்டீராலில் நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம் 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணி. அப்போ நமக்கு 2 ஹைட்ரஜன் கூடுதலாக கிடைக்குது. ஸோ இந்த 46 ரிங்குக்குள்ளே இருக்கிறதுல 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ C28H46லேருந்து C28H48 கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ லானோஸ்டீனால் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அதை ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ நமக்கு இங்கே ஹைட்ரஜன்ஸ் 2 ரிமூவ் ஆகி நமக்கு கீட்டோனை ஃபார்மேஷன் பண்ணுது. இந்த லானோஸ்டீனோனை கூட வந்து நம்ம பென்சால்டிஹைடு ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு பென்சைலிடீன் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பென்சைலிடீன் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் லானோஸ்டீனோனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ லானோஸ்டீனோன் கண்டைன்ஸ் ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் CH2CO. ஸோ லானோஸ்டீனோனில் C டபுள் பாண்ட் O, தட் இஸ் இந்த மாதிரி CH2 C டபுள் பாண்ட் O இருக்குது அப்படின்னா லானோஸ்டீராலில் எப்படி இருக்கும், CHOH இருக்கும். சரியா? அப்போது பாண்ட் CH2 CHOH வந்து லானோஸ்டீராலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ லானோஸ்டீரால் கண்டைன்ஸ் பாண்ட் CH2 CHOH குரூப். ஸோ இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பு செகண்டரி கார்பன் கிட்ட அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அந்த செகண்டரி கார்பன் CH2 கார்பன் ஆக்டிவ் மெத்திலின் குரூப் கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு இவ்வளோ பெரிய குரூப் லிங்கேஜ் வந்து இப்போ கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லானோஸ்டீனால் இருக்கு இல்லையா, அதோட சைக்ளோஹெக்சனால் ரிங் 6 மெம்பர்ட் ரிங் இருக்கும் இல்லையா, அந்த ரிங்கு தான் இங்கே நமக்கு ரியாக்ஷனில் ப்ரொசீட் ஆகுது. தட் இஸ் ஏ ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஏ ரிங். சரியா? ஸோ இதுதான் சைக்ளோஹெக்சனால் ரிங், OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க ரிங். ஸோ நம்ம இந்த லானோஸ்டீனால் எடுக்கிறோம், ரிடக்ஷன் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடியூஸ் ஆகிருக்கும் இல்லையா ஒரு டபுள் பாண்ட், அந்த ப்ராடக்ட் லானோஸ்டீரால்லேருந்து ஒரு டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆன லானோஸ்டீனால், அதோட சைக்ளோஹெக்சனால் ரிங்கு கூட வந்து நம்ம PCl5 ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா, சைக்ளோஹெக்சனால் வந்து பென்டேனாக கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் ஒரு கார்பன் வந்து கம்மியாகுது, ரிங் வந்து கம்ப்ரெஷன் ஆகுது. அது என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா ஐசோப்ரோபைலிடீன் சைக்ளோபென்டேன் ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட், நேமெட் ஸ்கின் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். சரியா? PCl5 ஆட் பண்ணுறப்போ வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு சைக்ளோஹெக்சனால் ரிங்லேருந்து நமக்கு ஐசோப்ரோபைலிடீன் சைக்ளோபென்டேன் ஃபார்மேஷன் ஆகுறது. ஓகேவா? ஸோ அது கூட ஆஸ்மியம் டெட்ராக்சைடை ட்ரீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த காம்பவுண்ட் கூட நம்ம பெர்ரையோடிக் ஆசிடும் லெட் அசிட்டேட்டும் ஆட் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணோன்னா நமக்கு அசிட்டோனும் அண்ட் தென் சைக்ளோபென்டனோனும் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதாவது ரெண்டுமே கீட்டோன் தான், அசிட்டோனும் சைக்ளோபென்டனோனும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை அப்படியே ஸ்ட்ரக்சரலாக பார்க்கலாமா? ஸோ இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரலாக பார்த்துட்டு பார்க்கலாம் இந்த ரியாக்ஷன் மூலமா. ஸோ இதுதான் இந்த லானோஸ்டீனால், இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த சைக்ளோஹெக்சனால் ரிங்கு PCl5 கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி லிங்கேஜை ஃபார்ம் பண்ணுது. ஸோ 6 மெம்பர்ட் ரிங் 5 மெம்பர்டாக கன்வெர்ட் ஆகிடுது. இங்கே இருக்க குரூப் இங்கே லிங்கேஜ் ஆகிடுது. ஸோ டபுள் பாண்ட் கார்பன் CH3 வரும். ஸோ இதில் இருக்க OH ஒரு ஹைட்ரஜனும் H2O ரிமூவ் ஆயிடும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல டபுள் பாண்ட் வருது. ஓகேவா? ஸோ இந்த ஐசோப்ரோபைலிடீன், இது வந்து ஐசோப்ரோபைலிடீன் குரூப். ஐசோப்ரோபைலிடீன் சைக்ளோபென்டேன் எடுத்து ஆஸ்மியம் டெட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா, அகெயின் வந்து நமக்கு இங்கே OH ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் ஆகுது இந்த டபுள் பாண்ட் இருக்க இடத்துல. இங்கே வந்து ஒரு CH3 குரூப் 2 CH3 குரூப் தான் வரும். ஸோ இது அடிஷ்னலாக போட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து CHOH இருக்குமா, இந்த கார்பன் வந்து CH செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ நமக்கு வந்து கீட்டோன் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ CHOH என்னவா கன்வெர்ட் ஆகும்னா C டபுள் பாண்ட் ஓவா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு அசிட்டோனாக ஃபார்மேஷன் ஆகும். சரியா? ஸோ அசிட்டோனும் சைக்ளோபென்டனோன் டெரிவேட்டிவ். ஸோ ஏ ரிங் மட்டும்தான் நமக்கு இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. B ரிங் C ரிங் D ரிங் எல்லாம் இருக்கு லானோஸ்டீராலில், அது எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நமக்கு அந்த சைக்ளோஹெக்சனால் ரிங்கு OH ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் ஆகிருக்க ரிங் மட்டும் தான் இந்த ரியாக்ஷனில் ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபைனலாக ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ அசிட்டோனும் சைக்ளோபென்டனோன் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், CHOH அண்ட் இந்த கார்பன் CH கூட ஒரு கார்பன் கூட 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஒரே கார்பன் கூட 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஜெம் டைமெத்தில்
கார்பன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஜெம் டைமெத்தில் குரூப்பாக இருக்குது இந்த இடத்துல, சரியா. ஸோ அதுதான் ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ நமக்கு அசிட்டோன் தனியாகவும் அண்ட் தென் இந்த கீட்டோன் ப்ராடக்ட் தனியாகவும் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த அபோவ் ரியாக்ஷன்லேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த CHOH ஃபங்க்ஷனல் குரூப் கூட ஜெம் டைமெத்தில் குரூப், அந்த கார்பன் கூட ஜெம் டைமெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்க கார்பனும் வந்து இந்த CHOH கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். தட் இஸ் CHOH CH3 அந்த லானோஸ்டீனாலில் லிங்கேஜ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். லானோஸ்டீனால் அப்படின்னா அந்த இதில் லானோஸ்டீனால் எடுத்து தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த லானோஸ்டீனால் CHOH கூட வந்து 2 டைமெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கனால தான் நமக்கு வந்து இங்கே அசிட்டோன் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அதனால இந்த லானோஸ்டீனாலில் வந்து CHOH கூட வந்து அட்டாச் ஆகிருக்க கார்பனில் CH3 குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடும் இந்த லானோஸ்டீனாலில். ஸோ லானோஸ்டீனாலில் CHOH CH3 லிங்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா லானோஸ்டீரால்லையும் இருக்கும். ஏன்னா லானோஸ்டீராங்கிறது ஹைட்ரஜன் ஒரு டபுள் பாண்ட் மட்டும் ரிமூவ் ஆனது மட்டும்தான், சரியா. ஸோ லானோஸ்டீராலில் இந்த லிங்கேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம் நம்ம ப்ரீவியஸ் ஒரு இதுலேயே CHOH கூட CH2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், CHOH கூட CH3 இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த CHOH ஃப்ரம் த ஸ்டெப் 7ல் நம்ம என்ன பார்த்தோன்னா CH2 CHOH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதனால் டோட்டலாக நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இந்த சைடு இந்த CH2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு சைடு வந்து இந்த ஜெம் டைமெத்தில் குரூப் ஆஃப் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் இந்த சைடு இந்த CH2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு ஹைட்ராக்சைல் குரூப் எப்படி அட்டாச் ஆகிருக்கும்னா CH2 CHOH பாண்ட் கார்பன் CH3. ஸோ இந்த மாதிரி லிங்கேஜாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம ஹைட்ராக்சி ஃபங்க்ஷனல் குரூப்கான இந்த ரிங் ஏவே இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லானோஸ்டீரால் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான், கார்பன் ஸ்கெலிட்டன் பார்த்தோன்னா கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் ப்ரொசஸ் பண்ணுது அப்படிங்கிறோம். எதை வச்சு அப்படின்னா 2 ஃபேக்ட்ஸ் வச்சு சொல்கிறோம். ஒன்று என்னென்னா, இந்த கொலஸ்ட்ராலும் சரி அண்ட் லானோஸ்டீராலும் சரி ரெண்டுமே ஒரு காமன் ஸ்டீராய்டான 14 மெத்தில் கொலஸ்டேனாலாக கன்வெர்ட் ஆகுது. கொலஸ்ட்ரால் லானோஸ்டீரால் ரெண்டுமே இந்த 14 மெத்தில் கொலஸ்டேனால் கன்வெர்ட் ஆகுது, சரியா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இந்த லானோஸ்டீராலோட கார்பன் ஸ்கெலிட்டனும் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, கொலஸ்ட்ராலை வந்து நம்ம லானோஸ்டீனால் கன்வெர்ட் பண்ண முடியும், சரியா. ஸோ அப்படி பார்க்குறப்போ கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர்லேருந்து லானோஸ்டீரால் நம்ம டிரைவ் பண்ண முடியும், லானோஸ்டீராலை டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம லானோஸ்டீராலையும் கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்குது. அதனால தான் நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், டிரைவ் பண்ணி கொண்டு வரோம், சரியா. ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, கார்பன் ஸ்கெலிட்டன் லானோஸ்டீராலோடது வந்து கொலஸ்ட்ராலோடது மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த 2 ஃபேக்டை வச்சு. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ அதுக்கான ரியாக்ஷனை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், கன்வர்ஷன் ஆஃப் லானோஸ்டீரால் இன்ட்டு 14 மெத்தில் கொலஸ்டேனால். கொலஸ்ட்ரால் லானோஸ்டீரால் ரெண்டுமே இந்த காம்பவுண்டை கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கான ரியாக்ஷனை தான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப லென்த்தியான ரியாக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுமே கம்ப்ளீட் மெக்கானிசம் இல்லாமல் ஷார்ட்டாக தான் எனக்கு நோட்ஸ் கிடச்சிது. அதாவது என்ன ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத ஒரே இடத்துலேயே வந்து நம்ம 3 ரியாக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஸோ லானோஸ்டீராலில் இங்கே இருக்க டபுள் பாண்ட் இங்கே இருக்க டபுள் பாண்டும் நமக்கு வந்து ரிடக்ஷன் ஆகிடுது, சரி. அப்போ லானோஸ்டீனால் ஃபார்ம் ஆகுது, ஓகே. ஸோ இது வந்து லானோஸ்டீனால் தான், ஆனால் இது வந்து டைஹைட்ரோ கிடையாது, இது வந்து டெட்ராஹைட்ரோ, 4 ஹைட்ரஜன்ஸ் ஆட் ஆகிருக்கு, ஓகே. ஸோ அதை PCl5 கூட ட்ரீட் பண்ணுறோம். நம்ம நேமெட்ஸ்கி ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணி ஐசோப்ரோபைலின் ஃபார்ம் ஆகும் அண்ட் ஓசனாலிசிஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் கிரிக்னார்ட் ரியாக்ஷன் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணி கடைசியில் நமக்கு லானோஸ்டீரால்லேருந்து 14 மெத்தில் கொலஸ்டேனால் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமை பொறுத்தவரை இந்த இன்டெப்த்து இடையில இருக்க கொஷின்ஸ் எல்லாம், இடையில இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றிலாம் கொஷின்ஸ் வராது. எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், எதை கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. முடிஞ்சால் என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட ஒரு கிளான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படி முன்னாடி இங்கே ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே ரியாக்ஷனை தான் இங்கே கேரி அவுட் பண்ணுற மாதிரியே இருக்கும், சரியா. வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணுறோம், ஆஸ்மியம் ஆக்சைடு ஆட் பண்ணுறோம் அண்ட் இங்கே அடிஷ்னலாக இங்கே சோடியம் மீத்தாக்சைடு அண்ட் தென் மெத்தனால் ஆட் பண்ணுறோம் அண்ட் லித்தியம் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம், சரியா. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அது ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, சரியா. எப்படி ரியாக்ஷன் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும், ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
கொலஸ்ட்ராலை வந்து 14 மெத்தில் கொலஸ்ட்ரீனால் கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் இது ஃபுல்லாக. ஸோ என்ப்ரோமோசக்சினமைட் கூட ட்ரீட் பண்ணுறோம், காலிடின் ஆட் பண்ணி -HBr தட் இஸ் HBr ரிமூவ் பண்ணுறோம், அண்ட் தென் HCl குளோரோஃபார்ம் கூட ட்ரீட் பண்ணுறோம், அண்ட் தென் பெப்டாலிக் ஆசிட் கூடயும் HCl. இதோட கம்ப்ளீட் மெக்கானிசமால் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க என்னங்கிறது. ஓகே, ஸோ குரோமியம் ஆக்சைடு கூட ட்ரீட் பண்ணி ஆக்சிடேஷன், ஜிங்க்கு மெத்தனால் கூட ட்ரீட் பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே வந்து உல்ஃப்கிஷ்னர் ரிடக்ஷன் ஒரு சிலது வந்து நம்மளாலே ஃபைண்ட் பண்ண முடியும், ஒரு சிலது வந்து நம்ம இன்டெப்த்தாக மெக்கானிசம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் அவ்வளோ இன்டெப்த்தாக போக வேண்டியதில்லைன்னு சொல்லி நான் அதெல்லாம் அவ்வளோ டெப்த்தாக பார்க்கல உங்களுக்கு டீச் பண்ணுறக்கு. ஸோ இதில் ஒரு சிலது நமக்கு மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும். ஸோ உல்ஃப்கிஷ்னரில் ரிடக்ஷன் நடக்குது, கார்பனைல் கார்பன் ஹைட்ரோ கார்பனை கன்வெர்ட் ஆகிடுது. அடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஸோ H2O ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து இங்கே பென்சாயிக் ஆசிட் தனியாக C6H5COOH ஃபார்ம் ஆகிட்டு OH மட்டும் இங்கே அப்டைன் ஆகுது. ஸோ 14 மெத்தில் கொலஸ்ட்ரீனால் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங் காம்பவுண்டை நம்ம கொலஸ்ட்ரால் எடுத்தோம், அதுலேருந்து நமக்கு 14 மெத்தில் கொலஸ்ட்ரீனால் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா, ஸோ லானோஸ்டீராலும் ஃபார்ம் பண்ணுச்சு அண்ட் கொலஸ்ட்ராலும் ஃபார்ம் பண்ணுது இந்த காம்பவுண்டை. ஸோ இதை வச்சு ரெண்டுக்கு கார்பன் ஸ்கெலிட்டன் ஒரே மாதிரி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து கொலஸ்ட்ரால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைஹைட்ரோ லானோஸ்டீரால் தட் இஸ் லானோஸ்டீனால நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுது. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி பியூட்டாக்சைடு அண்ட் தென் மெத்தில் அயோடைடஸ் அந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் மெக்கானிசம் இன்டெப்த்தாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஃபைனல் நமக்கு என்ன ப்ராடக்ட் அப்டைன் ஆகும் அப்படின்னா டைஹைட்ரோ லானோஸ்டீரால் வந்து நமக்கு அப்டைன் ஆகும். சரியா, ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்காது. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டை வந்து லானோஸ்டீனால். ஓகே, ஸோ லானோஸ்டீனால் வந்து நமக்கு அப்டைன் ஆச்சு, இங்கே டபுள் பாண்ட் இருக்காது. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லானோஸ்டீனால நமக்கு இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்க மாதிரி காம்பவுண்ட் கிடச்சிருது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த CH2 இந்த குரூப் பார்த்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ CH டபுள் பாண்ட் CH3 ட்வைஸ் குரூப் இருக்கணும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. CH2 CH டபுள் பாண்ட் CH3 CH3. ஸோ அதில் தான் அந்த ஒரு டபுள் பாண்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே 2 டபுள் பாண்டில் ஒன்று ரெடியூஸ் ஆகிடுது, இன்னொரு டபுள் பாண்ட் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, ஸோ லானோஸ்டீரால் இந்த குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து நமக்கு இந்த சப்ஸ்டிடியூவன்ட் கார்பன் 17 சப்ஸ்டிடியூவன்ட்டில் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ லானோஸ்டீனாலில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ இன்னொரு டபுள் பாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா கார்பன் 8க்கும் 9க்கும் தான் 8th கார்பன், இது 9th கார்பன். இது ரெண்டுக்கு இடையில தான் வந்து நமக்கு லானோஸ்டீராலில் வந்து டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு டபுள் பாண்ட். சரியா, ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா மெத்தில் குரூப் வந்து ஒன்று பொசிஷன் 14, இதுதான் 14th பொசிஷன். ஓகேவா, ஸோ இந்த 14th பொசிஷன் இது 13th கார்பன், இது 13th கார்பன், இது 14th கார்பன். ஸோ இந்த 14th கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் தட் இஸ் ஆங்குலர் மெத்தில் குரூப் வந்து ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, அதை எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லானோஸ்டீரால் டீஹைட்ரஜனேஷன் பண்ணோன்னா நமக்கு 1,2,8 ட்ரைமெத்தில் ஃபினான்த்ரீன் ஃபார்ம் ஆகுது. கொலஸ்ட்ராலில் பார்த்தோன்னா நமக்கு ஆங்குலர் மெத்தில் குரூப் கார்பன் 10லேயும் கார்பன் 13லேயும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அடிஷ்னலாக நமக்கு ஒரு மெத்திலின் ஆங்குலர் மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஸோ லானோஸ்டீரால் எடுத்து நம்ம செலினியம் கூட டீஹைட்ரஜனேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,2,8 ட்ரைமெத்தில் ஃபினான்த்ரீன் ஃபார்ம் ஆகுது. அதாவது இதுதான் 1,2,8 ட்ரைமெத்தில் ஃபினான்த்ரீன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன் அண்ட் 3, 4, 5, 6, 7, 8 8th கார்பனில் ஒரு 3 இடத்துலையும் ட்ரைமெத்தில் இருக்குது. ஸோ ட்ரைமெத்தில் ஃபினான்த்ரீன் ஃபார்ம் ஆகுது. சரியா, ஸோ இதிலேருந்து தான் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்குலர் மெத்தில் குரூப் இங்கே அட்டாச் ஆகிருக்கு இல்லையா நமக்கு லானோஸ்டீராலோட ஸ்ட்ரக்சரில். ஸோ இதுதான் அந்த 3 ரிங்கில் ஒரு ரிங்கில் இந்த பொசிஷன் இந்த கார்பனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்னொரு கார்பனில் இந்த 14ல் வந்து நமக்கு லானோஸ்டீராலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லைங்க. ஸோ அதை தான் இந்த ரியாக்ஷன் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். எதனாலனா நமக்கு இந்த ஃபினான்த்ரீனோட இந்த பொசிஷன்லேயும் ஒரு மெத்தில் அட்டாச் ஆகிருக்கனால, இதிலேருந்து கிடைச்சதில் அட்டாச் ஆகிருக்கனால நமக்கு வந்து இந்த கார்பன்லேயும் ஒரு ஆங்குலர் மெத்தில் குரூப் வந்து இந்த பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா லானோஸ்டீராலோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ C30H50.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா OH ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, CHOH செகண்டரியாக இருக்குன்னு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணோம். அது கூட CH2வும் அண்ட் தென் இந்த பக்கத்தில் இருக்க கார்பன் கூட 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த டபுள் பாண்ட் வந்து எங்கே எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிடக்ஷன் ஆகுதுங்கிறத வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து கொலஸ்ட்ரால்லே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப ஆல்டிஹைடு அசிட்டோன்னு வருது. ஸோ அதனால CH2C CH டபுள் பாண்ட் CH3 CH3 ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இது வந்து செலினியம் டீஹைட்ரஜனேஷன் பண்ணுறப்போ 1,2,8 ட்ரைமெத்தில் ஃபினான்த்ரீன் ஃபார்ம் ஆகிறதுனால இது கிடைக்கிது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ புரிஞ்சுதான் உங்களுக்கு இப்போ லானோஸ்டீராலோட ஸ்ட்ரக்சரல் எலிசரேஷன் ஸோ எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க காம்படிட்டிவ் கெமிஸ்ட்ரியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க குரூப்ஸில் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரீச் ஆகுது அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தென் என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் என் சேனலில் இருக்கும். அதில் போனீங்கன்னா டிஆர்பிக்கு தேவையான எல்லா கொலஸ்ட்ரால், ஜிஞ்சபெரின், ஸ்குவாலின் இனி நான் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.